நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, நான் என் கண்ணை மூடினா எனக்கு ஆதித்ய முகம் தான் என் கண் முன்னாடி வருது. பிரியா, அப்பா, நாளைக்கு நான் ஆதித்யாவை பார்க்க போனோம். அப்பா, நாம எல்லாரும் போலாமா? எஸ் எஸ்மா, நாம நிச்சயமா போகணும். we must go. நிச்சயமா போகலாம். நாம எல்லாரும் போகலாம். ஆமாப்பா, என் வாழ்க்கைய பழையபடி நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ ஷுவரா இருக்கலமா? ஆமாப்பா, I'm sure. அப்பா, நம்ம எல்லாரும் நாளைக்கு ஆதித்யாவை பார்க்க போலாம். ஆதித்யாக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குப்பா. என்ன பார்க்காத அவன் வரைக்கும் எக்ஸாம் எழுத போறதுல உன்னை சந்திக்காத வரைக்கும், உன்னை பார்க்காத வரைக்கும். அம்மாடி, நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து போயிடலான்னு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ மா. என்னங்க என்னங்க, என்னாச்சு என் அருமை பொண்டாட்டிக்கு? இத டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, எப்படி இருக்கு? வேணாம், சும்மா சாப்பிடுங்க. மாட, நான் தான் முகத்தை பார்த்து முன்னாடியே சொல்லிட்டேனே. அதுவும் இல்லாம ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும், உன் கண்ணுல மட்டும் இல்ல, உன்னோட கைகள்லயும் மேஜிக் இருக்குன்னு. அட, என்ன இது, இவ்வளவையும் நீ எப்ப பண்ண? என்னப்பா நீ அசத்திட்ட போ. அந்த மேனேஜர் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் நினைக்கிறேன் அந்த மேனேஜர் தான் வந்துட்டாருன்னு. இப்போ நீ என்ன பண்ற? நான் சொல்ற வரைக்கும் நீ உள்ள போ. 2-3 நிமிஷம் கழிச்சு வந்தா போதும். போ. மேனேஜரை நான் வரவேற்கிறேன். வாங்க 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 மேனேஜர் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. நீங்க வந்து எங்க வீட்டை பவித்திரமாக்கிட்டீங்க. உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க சார். அப்புறம் ரிஷி, ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஒத்துக்கணும். நீ வாக்கு கொடுத்தா அதுல கரெக்டா இருக்க. எப்பவுமே அப்படிதானா? ட்ரீட் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, அதுவும் சாதாரண இல்ல, இம்போர்ட்டட் ஐட்டம். இதெல்லாம் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்படியா? யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நான் இதை ஓபன் பண்ணவே இல்ல. உங்களுக்காக இதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அதான் நான் அந்த மலேசியாவுக்கு போயிருந்தேன். ஆமா, இந்த கோல்டு மெடல் கூட வாங்கின ஞாபகம் இருக்கா? தெரியும். அந்த ட்ரிப்ல தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க கூட உட்கார்ந்து முதல் முறையா ஓபன் பண்றேன். அப்புறம் எதுக்கு லேட் பண்ணோம்? சீக்கிரம் ஓபன் பண்ணு. பண்ணிட்டா போச்சு. வணக்கம் சார். என் பொண்டாட்டி, மை வைஃப். நீ சமைச்சு வச்சிருக்கல, அதை எல்லாத்தையும் கொண்டு வாமா. அப்புறம் சொல்லுங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. அது உன்னோட பெருந்தன்மை ரிஷி. அப்புறம் சொல்லுங்க. என்ன சொல்றது, அவங்க நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க என்ன. அப்படின்னா ஏன் நடவடிக்கை நல்லா இல்ல? சாப்பிடுங்க. Cheers. சீக்கிரமா, we must not be late. அப்பா,
என்னாச்சுப்பா? பிரியா, போன தடவை நம்ம வீட்டை பூட்டிட்டு போகும்போது ஒரு நம்பிக்கையோட தான் போனோம். மன்சாதேவி கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னே எல்லாம் மாறிடும்னு நம்பினோம். ஆனா எதுவுமே மாறல. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம். எனக்கும் தெரியும்பா. மன்சாதேவி கண்டிப்பா நம்ம எல்லாரோட வேண்டுதலையும் கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க, எல்லாமே மாறி போச்சுப்பா. என்ன பாருங்கப்பா, நான் மாறிட்டே இருக்கேன். உண்மையிலே சரிதான்ப்பா. இப்ப நமக்கு வேற என்ன வேணும்? எனக்கு உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ. கிளம்புமா. அவன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம அங்க போய் சேரணும். சீக்கிரம் கிளம்புங்க. இன்னைக்கு எல்லாரும் எனக்கு 2 ஆசீர்வாதம் கொடுக்கணும். 2 ஆசீர்வாதமா? எதுக்குன்னு? இன்னைக்கு உங்களுக்கு 2 பரிச்சையா? மூளை இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதுக்காக 2 ஆசீர்வாதம் கேக்குறேன்னு புரியும். அட நீயே ஒரு குழந்தை, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்னென்ன சொல்றீங்க? இவள போய் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எரும மாடு கணக்கா இருக்கிறா. கிண்டல் பண்றத நினைப்பா? அவர் சொல்றது சரிதான். நீ இருக்கியே, இப்படி சிண்டு முடிச்சு விடுறது நீ பெரிய ஆளுதான். ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நினைச்சது நடக்கும். 2வது தடவை சொல்ற, நீ நினைச்சது நடக்கும். ஆனா 2வது ஆசீர்வாதம் வாங்குனியே, அது எதுக்காக? பிரியாவை மீட் பண்ண போறமா? உன்கிட்ட சொன்னாளா? சொல்லணும்னு என்ன அவசியம்? எனக்கே தெரியும். சிட்டு, தயிரும் சர்க்கரையும் கொண்டு வா. சரிங்கம்மா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போனேன்னா நிறைய அடி விழும். தாத்தா, ஒரு ஆசீர்வாதம் நேத்து கொடுத்துட்டீங்க, இன்னொன்னு இன்னைக்கு கொடுங்க. அடக்கண்ணா, ஒண்ணு மட்டும் இல்ல, உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வேணுமோ வாங்கிக்கோ. நான் வேற என்னதான் பண்ண முடியும்? ஒண்ணு ஆசீர்வாதம், இல்லைன்னா கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். உங்க அம்மாவுக்காக. வெற்றியோட வா, அப்புறம் பெரிய லெவல்ல ஜெயிச்சுட்டு வரணும். இந்தா. சாரிண்ணே, இன்னில இருந்து அண்ணி மேல அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா இது? நீ என் காலில் விழணும்னு அவசியமே கிடையாது. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. போ, வெற்றி எப்பவுமே உன் பக்கம்தான். காலைக்கிட்டு வந்துடுறேன். கொண்டாடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. அதை நான் பாத்துக்கிறேன். எக்ஸாமினேஷனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? சரியான வாள். சரி வித்யா, ஒர்க் அவுட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சொல்லுமா கண்ணு, நைட்டு என்னாச்சு? முருங்கக்காய் பொரியல் வேலை பண்ணுச்சா இல்லையா? சும்மா இரு. பொய்யா சொல்ற? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு என்கிட்ட சொல்லிட்டே இருக்க. நான் இனிமே உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் ஆதித்யா இருக்கார்ல, அவர் எனக்கு ஒரு நல்ல மேஜிக் மந்திரம் கத்து கொடுத்திருக்காரு. என்னது மேஜிக் மந்திரமா? அது என்ன மந்திரம்னு எனக்கு தான் கொஞ்சம் சொல்லிக்கூடா. நான் உனக்கு எதுவும் சொல்ல போறதில்ல. இப்ப இந்த மேஜிக் மந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பாரு. மேஜிக் மந்திரத்தோட வேலையா? இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே.
என்னது இது? நீங்க என்ன பண்ற? என்னங்க, எனக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கும் நானும் இதுதான் அந்த மேஜிக் மந்திரமா? சரி, நான் அட்டாக் பண்ண போறேன். நீ இப்ப பிளாக் பண்ணணும். ஏய், வித்யா! வித்யா! மந்திரம். அட அண்ணே, என்னடா பண்ணீங்க? விட்டு அந்த பொண்ணு கொலை பண்ணிருப்பீங்க போல இருக்கே. அட அண்ணா, இந்த பொண்ணுக்கு மூச்சு நின்னுடுச்சு போல இருக்கு. நீங்க உங்க வாயை வச்சு மூச்சு இழுத்து விடுங்க. இதெல்லாம் என்ன பண்றீங்க? மூச்சு இழுத்து விடுங்க. வாங்கண்ணே. ஏய், நீ முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை கூட்டிட்டு வா. ஆனா அம்மாவுக்கு இது தெரியக்கூடாது. சீக்கிரம் போ. ஐயோ, டாக்டர் வரல, இப்ப நேரம் இல்லண்ணே. நீங்க வாய் வச்சு மூச்சு இழுத்து விடுங்க. சத்துக்கிட்டு போயிட போகுது. ஒருவேளை அப்படி எனக்கு என்ன தோணுதுடா? ஐயோ அண்ணா, எதையும் துடிக்கிற சத்தமும் கேட்கல. எதையும் துடிப்பு நின்னு போச்சுன்னா அவ்வளவுதான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்கண்ணே. வித்யா, வித்யா! அடக்கடவுளே, இவளுக்கு உதவி செய்ய வந்தோம் பாரு. அண்ணே, என்ன? உங்க பொண்டாட்டியோட வீட்டு போன் நம்பர் இருந்தா கொடுங்களேன். ஏ, ஹாய்டா. வந்துட்டியா? ஆ. வா உள்ள போ. Hi. எக்ஸாம்க்கு நீ போ, நான் வரேன். ஓகே. போ. எனக்கு தெரியும் சொல்ல நீ வருவேன்னு. நம்ம காதல் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்திருக்கு. என்ன காதலிக்கிறல? என்னை துடிக்க விட்டால் ஒரு காதல் வரத்தாலே என்னை ஏதேதோ செய்து விட்டால். She's
stole my heart. She stole my heart. She stole my heart. She stole my little heart. I love you பிரியா. என்னாச்சு? ஆதித்யா ஆதித்யா இங்க எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க பார்த்தா பார்க்கட்டும், நமக்கு என்ன? ஆதித்யா எனக்கு இதெல்லாம் பப்ளிக்ல பிடிக்கல. நீ நீ என்னோட பாஸ்ட் எல்லாம் படிச்சல ஆதித்யா, உனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கல? எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. நீ நார்மலான பர்சன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட கடந்த காலம் எல்லாம் உனக்கு தெரியும்ல. சாரி. உன்னை பார்த்த உடனே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அப்படியே பூரிச்சு போயிட்டேன். போ ஆதித்யா, உன் எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. போ. நான் போறேன். ஆனா எனக்காக நீ இங்கே இருக்கணும், ஓகே? இல்ல, நான் சீனுவோடவும் அப்பாவோடும் வந்திருக்கேன். நான் அவங்களோட இருக்கேன். நான் உன்னை அப்புறமா பார்க்க வரேன், ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சின்ன இது? அது அப்பா என்ன சொன்னார்னா, அவரை பார்க்க போகும்போது வெறும் கையில போகாத, ஏதோ வாங்கிட்டு போனேன். சரிக்கா, இதை விடுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அண்ணா என்ன சொன்னாரு? சொல்லுங்கக்கா ப்ளீஸ். அவன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வர வரைக்கும் என்னை வெயிட் பண்ண சொல்லி சொன்னான். ஸ்வீட்ஸ் இங்க இருக்கு. நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு அவன் நினைக்கிறான். பாவம். அண்ணே, 1/4 கிலோ ஜிலேபி, 1/4 கிலோ காய்ச்சி கத்திலீங்க. ஆதித்ய பாவனா என்ன அர்த்தம்? ஏன் மறந்துட்டீங்களா? போன வாட்டி இதாச்சு. சரிக்கா, நீங்க மறுபடியும் அங்க போங்க. இங்க அப்பா நான் சமாளிச்சுக்கிறேக்கா. அப்புறம் இது ரொம்ப அவசியம். நீங்க அவர் கூட கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்ப இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கல. சீனு, சரி, உங்க மனசு மாறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போங்கக்கா. சரி நான் போறேன். நீ ஸ்வீட்டை வாங்க. சார், சார், அவன் மேல போயிருக்கான். அங்கதான் ஒளிஞ்சிருக்கான் சார். ஒளிஞ்சிருக்கட்டும். அவன் இத்தனை நாள் என் கையில சிக்காம எனக்கு ஆட்டம் காட்டினான்ல, அவனை வளைச்சு பிடிங்க. பெரிய எடுத்த பிள்ளைங்கன்னா என்ன வேணும்னாலும் பண்ணலாமா? அவன் அப்ப சம்பாதிச்ச சொத்துல இருந்து பணத்தை விட்டு எறிஞ்சா சட்டத்தை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறானுங்க போல. உனக்கு சட்டத்தை நான் கத்து தரேன்டா. போய் இழுத்துட்டு வாங்க அவனை.